இங்க வந்து வாக்காளர்களா ஒருத்தர் சேர்றாருன்னா அவருக்கு ரேஷன் கார்டு எல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தானே கொடுக்குது. ஒருத்தவங்க இப்ப பீகார் மாத்திரம் இல்ல, பல மாநிலங்கள்ல உள்ளவங்க இங்க வந்து செட்டில் ஆகி அவங்களுக்கு எல்லாம் உறுப்பினர் அட்டை வாங்குவது, வாக்காளர் அட்டை வாங்குவது யதார்த்தமான ஒன்று தானே. இதுல என்ன குளறுபடி இருப்பதாக ஏதாவது நினைக்கிறீங்களா நீங்க? அது வெளி மாநில இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா தமிழர்கள் போய் எல்லா மாநிலங்களிலையும் செட்டில் ஆயிருக்காங்க. அது மாதிரி மற்ற மாநிலங்களுக்குலயும் இங்க தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆறாங்க. அங்க அவங்க வாக்காளர் பட்டியல் அவங்களுக்கு வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறப்ப இங்க அவங்க எங்க வந்து தங்குறாங்களோ அங்க நம்ம ரேஷன் கார்டுல இருந்து வாங்குறாங்க. இங்கே வந்து பர்மனண்டா தங்குறப்ப அவங்களுக்கு வாக்காளர் அட்டை அவங்க ஓட்டர் ஆகிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்தியாங்கிறது ஒரு எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையா இருக்க வேண்டிய ஒரு நாடு. இங்க வந்து அவர்கள் வந்தார்கள், நம்ம தமிழர்கள் எங்க எல்லாம் போயிருக்காங்க. அது போல அந்த மாநிலங்கள் பிரச்சனை வந்தா நீங்க எப்படி இருக்கும்? அதனால இந்த கேள்வியே நான் வந்து சரியில்லாத கேள்வின்னு நினைக்கிறேன். எப்படி நான் பீகார்ல இருந்து ஆளுகளை ட்ரெயின்ல கூட இறக்கி விட்டு போறாங்களா? அது கிடையாது. உழைப்பு தேடி எல்லா மாநிலங்கள்ல இருந்து இங்க வராங்க. அவங்க இங்கே வாக்காளர் பட்டியலில் சேர்த்து இங்கே ஓட்டடிக்கும் உரிமை பெற்றா இந்தியாவில் உள்ள எல்லாரும் எங்க வேணாலும் போகலாம். இதுல நீங்க இங்க வரக்கூடாதுன்னு யாரையும் தடுக்க முடியாது. அதனால சொல்றேன், இந்த கேள்வியே அர்த்தமற்றதாக எனக்கு தெரியுது.